வணக்கம் ஆண்டர்பிரனர்ஸ். ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக இதுக்கப்புறம் 15-20 நாட்கள்லாம் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. வெறும் ஒரே நாளில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா எப்படி ஒரே நாளில் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த ஜிஎஸ்டி ஃபாஸ்ட் ட்ராக் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்னா என்ன, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள், இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நிறைய பேருக்கு சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு கனவு இருக்கும். ஆனால் அந்த கனவை, அந்த ஆசையை ஏதோ ஒரு காரணங்களுக்காக தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைகளுக்கு கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதோடைய முதல் கட்டமாக ஒரு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க. அந்த கம்யூனிட்டியில் ஆல்ரெடி பிஸ்னஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன், பிஸ்னஸ் டிப்ஸு, பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நீங்களுமே அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறேங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். சரிங்க, முதல்ல ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஜிஎஸ்டி இதனுடைய விரிவாக்கம் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 20-லிருந்து 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருவாய் வரக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே கட்டாயம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே, அதாவது சர்வீஸ் ப்ரொவைடர், ஒரு சேவையை வழங்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருவாய் அப்படின்றது 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே. அதே மாதிரி நீங்கள் ப்ராடக்டை டீல் பண்ணுறீங்க, அதாவது ஒரு ட்ரேடராகவோ ஒரு மேனுஃபேக்சரராகவோ இருக்கீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருவாய், அதாவது ஒரு வருஷத்துக்கான டோட்டல் ரெவென்யூ அப்படின்றது 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணுங்க. இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வரி திட்டங்க. சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ், ட்ரேடர்ஸ் அப்படின்னு எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்க கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய பில் அமௌண்ட்லேருந்து 5-லிருந்து 18% வரைக்கும் வரியை கஸ்டமர்கிட்டேருந்து வசூல் பண்ணி அதை அரசாங்கத்துக்கு கொடுக்கணுங்க. இதுதான் ஜிஎஸ்டி சொல்லக்கூடிய சட்டம். பொதுவாக எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலுமே அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணால் உடனேலாம் கிடச்சிடாதுங்க. மினிமம் ஒரு 15-லிருந்து 20 நாள் வரைக்கும் ஆகும் ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு. இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸு நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. அடுத்து டேரெக்டாகவும் நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்து விசிட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்கான காலம் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-லிருந்து 20 நாள் வரைக்கும் ஆகிடும். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிஎஸ்டி சட்டத்தில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம். இதன்படி ஜிஎஸ்டி அப்ளிகேஷன்ஸை ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ் வெரிஃபை பண்ணாமல் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் வெரிஃபிகேஷன் மூலிமா எந்த ஒரு குறைபாடும் இல்லாத சிறு குறு நிறுவனங்களுடைய ஜிஎஸ்டி அப்ளிகேஷன்ஸ் உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுதுங்க. இந்த புது ஜிஎஸ்டி ரூல்ஸ் படி அவங்க ஒரு சில கிரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. அந்த கிரைட்டீரியாஸ் எல்லாம் உங்களோட அப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா உங்களுக்கான ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் மேக்ஸிமம் 1-லிருந்து 3 நாளைக்குள்ளே கிடச்சிரும். என்ன அந்த கிரைட்டீரியாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் உங்களுடைய ஆதார் ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. ரெண்டாவது, நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கணும். அடுத்து மூணாவது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுடைய பிஸ்னஸ் அட்ரஸ். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்கக்கூடிய பிஸ்னஸ் அட்ரஸும் நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய பிஸ்னஸ் அட்ரஸும் இபி ரிசிப்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் அட்ரஸும் எல்லாம் மேட்ச் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கடைசியில் நீங்கள் வேறு எந்த ஒரு டீவியேஷன்ஸும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களுடைய ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் அப்படின்றது 1-லிருந்து 3 நாளைக்குள்ளே கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுங்க. இது எல்லாமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி போர்ட்டலே உங்களுக்கான ஆட்டோமேட்டிக் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணிடும். இதை தான் ரூல் 9A ஆஃப் ஜிஎஸ்டி ரூல்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு எல்லாருமே அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. முக்கியமாக 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதில் 3வது கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த கண்டிஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் இப்போ தான் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அந்த ப்ராசஸில் இருந்துகிட்டு இருப்பீங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா என்னென்னலாம் கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வாங்கணும், கம்பல்சரி லைசன்சஸ் எல்லாம் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. சரிங்க, கண்டிஷன்ஸை பார்த்துடலாமா? முதல் கண்டிஷன் அப்படின்றது உங்களுடைய நிறுவனம் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாவோ ஒரு சிறு குறு நிறுவனமாகவோ இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஏதோ ஒரு அவசர தேவை, அதாவது உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கணும். இது முதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது கண்டிஷன், இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க. மேனுஃபேக்சரர், ட்ரேடர், சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு எந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சிறு குறு நிறுவனங்களாகவும் இருக்கலாம். அடுத்து மூணாவது கண்டிஷன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுடைய அவுட்புட் டேக்ஸ் அப்படின்றது 2.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். இதுதான் ரூல் 14A அப்படின்னு சொல்கிறோங்க. அதாவது நீங்கள் ஒரு மாதத்துக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் லயபிலிட்டி, அதாவது டேக்ஸ் கட்ட வேண்டிய தொகை அப்படின்றது 2.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால் தான் நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஜிஎஸ்டி ப்ராசஸ்க்கு எலிஜிபிளுங்க. சரிங்க, ஒரு சில உதாரணத்தோடு பார்த்தா இது உங்களுக்கு எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸில் ஒரு மாதத்துக்கான வருவாய் அப்படின்றது ஒரு 10 லட்சம் ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு 18% நம்ம ஜிஎஸ்டி பிடிக்கிறோம் அப்படின்னா 1,80,000 ரூபாய் நம்ம ஜிஎஸ்டியாக கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருப்போம். இது 2.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்குன்றதுனால நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் ஜிஎஸ்டி ப்ராசஸ்க்கு எலிஜிபிள். அதுவே நீங்கள் வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் வருவாய் வருது உங்களுக்கு, அப்போ நீங்கள் எவ்வளோ ஜிஎஸ்டி தொகை வசூல் பண்ணியிருப்பீங்க? 3,60,000 ரூபாய் அப்படின்றத நீங்கள் ஜிஎஸ்டியாக உங்கள் கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பீங்க. இது 2.5 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக இருக்கு இல்லையா? அதனால் இந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் ஜிஎஸ்டி ப்ராசஸ்க்கு எலிஜிபிள் கிடையாதுங்க. சரிங்க, அடுத்து இன்னொரு முக்கியமான கண்டிஷனும் இருக்குது. அதுதான் கண்டிஷன் நம்பர் 4, லோ ரிஸ்க் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லோ ரிஸ்க் அப்ளிகேஷன் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அத்தனை தகவல்களும் சரியாக இருந்திருக்கணும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களோட ஆதார் ஆத்தென்டிகேஷன் சரியாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து எந்த மிஸ்மேட்சும் இருக்கக்கூடாது. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கணும். இது அத்தனையுமே சரியாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி ஃபாஸ்ட் ட்ராக் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி உடனடியாக உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுமே கிடச்சிருங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா ஜிஎஸ்டி ஃபாஸ்ட் ட்ராக் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸோடைய செக்ஷன் 9A 14A அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கம்பெனி இதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத பற்றியும் டீட்டெயில்டாக தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் சந்திக்கிறேன். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயரோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.